ஆண்டவர் இந்த மாதத்திற்கென்று நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கு தத்துவம் செப்பனியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 3வது அதிகாரம் 20வது வசனம். அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொண்டு வருவேன், உங்களை சேர்த்து கொண்டு வருவேன், உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பூமியில் உள்ள சகல ஜனங்களுக்குள்ளும் நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் உங்களுக்கு, எனக்கு, நம் சபைக்கு தேவன் கொடுக்கிற வாக்குத்தத்தம், நான் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன். நான் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன். இது ஆங்கிலத்தில் எப்படி சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஐ வில் கிவ் யூ ஃபேம் அண்டு ப்ரைஸ். நான் உங்களை கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக வைப்பேன். அதாவது உங்களை புகழும்படியாக, உங்களை மற்றவர்கள் பாராட்டும்படியாக நான் இந்த பூமியில் உங்களை வைப்பேன். இந்த மாதத்தில் அதற்கான வேலைகளை, அதற்கான அற்புதங்களை, அதற்கான காரியங்களை செய்வேன். ஆமென். இந்த உலகம், சகோதரர்களே, நான் சொல்லுகிறத கவனிங்க. இந்த உலகம் ஒரு மனுஷனை எதை வச்சு பாராட்டும், எதை வச்சு புகழும்? அவனுடைய வாழ்க்கையை வச்சு தான். அவனுடைய வாழ்க்கையில் மற்றவர்கள் புகழத்தக்கதான, மற்றவர்கள் பாராட்டத்தக்கதான காரியங்கள் இல்லை அப்படின்னா அவனை புகழ மாட்டாங்க, பாராட்ட மாட்டாங்க, அற்பமாக பேசுவார்கள், இழிவாக எண்ணுவார்கள். ஆனால் அவனை புகழக்கூடிய காரியங்கள் அவனுடைய வாழ்க்கையில் இருந்துச்சு அப்படின்னா நிச்சயமாக அவர்களை மற்றவர்கள் புகழ்வார்கள், பாராட்டுவார்கள். ஆமென், அல்லேலூயா. ஆண்டவர் இந்த பூமியில் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். மற்றவர்களுடைய நாவிலிருந்து இதற்கு முன்பாக அற்பமான, இழிவான, நிந்தனையான வார்த்தைகளை நீங்கள் காதில் கேட்டு மனம் கசந்து அழுதிருக்கலாம், வேதனை அனுபவித்திருக்கலாம். என் வாழ்க்கை இப்படி இருக்கிறதுனால தானே எல்லாரும் என்னை இப்படி பேசுகிறார்கள் என்று சொல்லி நீங்கள் மன சலிப்போடு வாழ்ந்து கொண்டு இருக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களுக்கு தான் சொல்கிறாரு, நான் உன் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்து, அற்புதங்களை செய்து, வெற்றியை தந்து, ஆசீர்வாதங்களை தந்து, மற்றவர்கள் உன்னை இழிவாய் அல்ல புகழத்தக்கதாக, உன்னை பாராட்டத்தக்கதான காரியங்களை செய்வேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். நல்ல 2 கை தட்டி ஏசப்பாவுக்கு மகிமை, மகிமை. அதில் ஒரு வார்த்தையை ஆண்டவர் குறிப்பிட்டு சொல்கிறார் பாருங்களேன். அந்த வசனத்தை மறுபடியும் வாசிங்க. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்து கொள்வேன். உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது பூமியில் உள்ள சகல ஜனங்கள். நல்லா கவனிங்க. அந்த வார்த்தையை என்ன சொல்லப்பட்டிருக்கிறது சொல்லுங்கள் பிரியமானவர்களே. இன்னொரு முறை சொல்லுங்கள். ஆமென். பூமியில் சகல ஜனங்கள். எப்படிப்பட்ட ஜனங்கள் இருக்கிறார்கள்? பல்வேறு வகையான ஜனங்கள் இருக்கிறார்கள். ஐஸ்வர்யவான்கள் இருக்கிறார்கள், பிரபலமானவர்கள் இருக்கிறார்கள், திறமைசாலிகள் இருக்கிறார்கள்,
இப்படி பல்வேறு வகையான மக்களை நம்ம பார்க்க முடியும். அறிவாளிகளை நம்ம பார்க்க முடியும். மற்றவர்கள் புகழத்தக்கதாக, மற்றவர்கள் பாராட்டத்தக்கதாக தங்களுடைய திறமையினாலே வளர்ந்து வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களை பார்க்க முடியும். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவங்கள விட உன் புகழ்ச்சி, அவங்கள விட உன் கீர்த்தி பெருசா இருக்கும்னு சொல்றாரு. ஆமென். அவங்களுக்கு கீழே இல்லை, அவங்களுக்கு சமமா இல்லை, அவங்களுக்கு மேலா அந்த ஜனங்களை பார்க்கலாம் நான் உங்களை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன். ஏன்னா நம்ம ஆண்டவர் அவர் பெரியவர் அல்லவா. நம்மளை எப்போ வச்சாலும் மற்றவங்களுக்கு சமமாக வைக்க மாட்டார், அதுக்கு மேலே தான் கொண்டு போய் வைப்பார். அவரை நேசிக்கிற பிள்ளைகள், அவரை விசுவாசிக்கிற பிள்ளைகள், அவரை ஆராதிக்கிற பிள்ளைகள் எல்லாத்துக்கும் மேலே தான் வைக்கப்படுவார்கள். ஆபிரகாம் அப்படித்தானே கர்த்தரை வைத்திருக்கிறார், ஆசீர்வாதத்திலே மேலே வச்சிருக்கிறாரு. ஓ, ஆபிரகாமை உயர்த்தி வச்சிருக்கிறாரு. இன்னைக்கு விசுவாசிகளின் தகப்பன் என்று அழைக்கப்படுகிற அளவுக்கு கர்த்தர் மேலே வச்சிருக்கிறாரு. ஆமென். உங்களையும் கர்த்தர் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பார். அல்லேலூயா. ஆண்டவர் நம்மளை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக எப்படியெல்லாம் வைப்பார் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன். வேகமாக சொல்கிறேன். ஒரு 5 காரியத்தை வேகமாக சொல்கிறேன், எழுதி வைத்து கொள்ளுங்க. ஆனால் கண்டிப்பாக இந்த வார்த்தை தேவன் கொடுத்த வார்த்தை. இந்த வார்த்தையை விசுவாசித்து வந்திருக்கிற உங்கள் வாழ்க்கையில் இந்த மாதம் முழுவதும் சரி, ஆயுள் முழுவதும் சரி, ஆம் என்றும் ஆமென் என்றும் பலிக்கும். விசுவாசிக்கிறீங்களா? கடந்த மாதத்தில் அதை நான் உணர முடிந்தது. மரண ஆவிகள் நம்முடைய சபையை எப்படியும் மேற்கொண்டரலாம் அப்படின்னு போராடினது. ஒரு குழந்தைய மின்சாரம் தாக்கி ஆண்டவர் சேதம் இல்லாமல் பாதுகாத்தார். இன்னொரு குழந்தைய காய்ச்சல்ல இருந்து ஆண்டவர் பாதுகாத்தார். கோவில்பட்டியில் ஒரு சகோதரனை வைரஸ் காய்ச்சல் தாக்கி அதிலிருந்து கர்த்தர் பாதுகாத்தார். நான் உணர்ந்தேன், கர்த்தர் நம்மளை ரட்சித்ததை நான் உணர்ந்தேன். ஆமென். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. அது மாதிரி நிறைய அற்புதங்கள் ஆண்டவர் உங்களுக்கு செய்திருப்பார். நீங்கள் சொல்லியிருக்க மாட்டீங்க, ஆனால் உணர்ந்திருப்பீங்க. நம்முடைய தேவன் நமக்கு ஆபத்துகள் வருவதற்கு முன்பாகவே ஆண்டவர் வார்த்தையை கொடுத்து அதில் நம்மளை நடத்துகிற தேவன். பாதுகாப்பாக அற்புதத்தினால நம்மளை நடத்துகிற தேவன். தீர்க்க தரிசனமாக ஆண்டவர் சொல்கிறார், இந்த மாதம் உன்னை விட பெரியவங்க, பெரிய பெரிய ஆட்கள் உன்னை பாராட்டுகிற அளவுக்கு கர்த்தர் உன்னை ஆசீர்வதிப்பார். ஆமென். அந்த அளவுக்கு தேவன் உன்னை பெருமைப்படுத்துவார். ஆபிரகாமுக்கு சொன்னார், நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பெயரை பெருமைப்படுத்துவேன். அல்லேலூயா. உன்னுடைய சிறுமைகளெல்லாம் மாற்றுவேன், உன்னுடைய சிறுமைகளெல்லாம் மாறும். அதே செப்பனியா 3:20 வாசிங்க. அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை கூட்டிக் கொண்டு வருவேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன், அக்காலத்திலே உங்களை சேர்த்துக் கொள்வேன். உங்கள் கண் காண, உங்கள் கண் காண நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது, நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது, நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும்போது, நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது உங்களுக்கு மகிழ்ச்சி உண்டாகும், உங்களுக்கு புகழ்ச்சியும் உண்டாகும், கீர்த்தியும் உண்டாகும். 18 வருஷமாய் நிமிர முடியாதிருந்த அந்த கூனியை ஆண்டவர் தம்மிடத்தில் அழைத்து அவருடைய கரத்தை வச்சு, உன் பலவீனத்திலிருந்து நீ விடுதலையாக்கப்பட்டா என்று சொன்னபோது அவளுக்குள்ளே மகிழ்ச்சி வந்தது. அவளை குறித்த புகழ்ச்சியும் கீர்த்தியும் பரம்பித்து தேசத்தில். ஆமென். 38 வருஷமாக பெதஸ்தா குளத்தின் அருகே வியாதியஸ்தன கடந்த அவனை நோக்கி, உன் படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று அவனுக்கு சுகம் கொடுத்த போது அவனுக்கு மகிழ்ச்சி உண்டானது.
அவன் குடும்பத்தாருக்கு மகிழ்ச்சி உண்டானது. இன்றைக்கு வரைக்கும் அவனுடைய கீர்த்தி பரவிக்கொண்டே தான் இருக்கிறது. ஆமென். கைகளை ஒரு தலையிலையா சொல்லுங்களேன். உங்கள் வாழ்க்கையில் யோபுவை போல நீங்கள் சிறையிருப்பில் இருந்தாலும், நீங்கள் கடன் என்கிற சிறையிருப்பில் இருந்தாலும், வியாதி என்கிற சிறையிருப்பில் இருந்தாலும், பாவ அடிமைத்தனம் என்கிற சிறையிருப்பில் இருந்தாலும், மனுஷ அடிமைத்தனத்தின் சிறையிருப்பில் இருந்தாலும் கர்த்தர் உங்கள் சிறையிருப்பை திருப்புவார். நீங்கள் விடுதலையாவீர்கள், நீங்கள் விடுதலையாவீர்கள். நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? இந்த தீர்க்க தரிசனம், இந்த செப்பனியா தீர்க்க தரிசனம் எப்பொழுது உரைக்கப்பட்டது அப்படின்னா, இஸ்ரேல் ஜனங்கள் பாபிலோன் தேசத்தில் அடிமையாக இருக்கும் பொழுது, சிறையில் இருக்கும் பொழுது கர்த்தர் உரைத்த தீர்க்க தரிசனம். நேபுகாத் நேச்சார் என்கிற ராஜா அவங்களை அடிமைப்படுத்தி வச்சிருந்தான். தங்களுடைய சொந்த தேசத்தையும் தங்களுடைய சொந்த பந்தங்களையும் இழந்து தானியேல், நெகேமியா, எஸ்ரா, ஷெருபாபேல் இப்படிப்பட்ட பரிசுத்தவான்களோடு பாபிலோன் தேசத்தில் சிறையிருப்பில் இருந்தாங்க. அவங்களுக்கு ஆறுதலாக தான் இந்த செபனியா தீர்க்கதரிசியை எழுப்பி, கண்டிப்பா உங்களை கூட்டிட்டு வருவேன், கண்டிப்பா சேர்த்து கொள்வேன், நீங்க என்னிடத்துல வருவீங்க, எருசலேமுக்கு வருவீங்க, என் சமூகத்துக்குள்ள வருவீங்க, நான் உங்கள் சிறையிருப்பை திருப்பும் பொழுது உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாயிருக்கும். நீங்களா கள்ளத்தனமா ஓடி வர மாட்டீங்க, அது உங்களுக்கு புகழ்ச்சி கிடையாது. நான் வந்து உன் சிறையிருப்பை திருப்புவேன். அந்த ராஜாவே அதிர்ச்சி ஆயிருவான். ஓ, இந்த ஜாதிக்கு மனுஷன் வரல, உதவி செய்வதற்கு வானத்தையும் பூமியையும் படைத்த தேவன் வந்திருக்கிறார் என்று சொல்லி, நான் வந்து உன் சிறையிருப்பை திருப்பும் பொழுது உனக்கு கண்டிப்பா புகழ்ச்சியும் கீர்த்தியும் உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். ஒரு மருத்துவத்தில் உன் நோய் சுகமாயிருந்தா அது உனக்கு புகழ்ச்சி உண்டாயிருக்காது, அது அந்த மருத்துவரை சேரும். ஆனால் நீ வியாதியில் கிடக்கும் பொழுது நீ ஜெபிக்கிற, அல்லது நாங்கள் வந்து ஜெபிக்கிறோம், நாம் சேர்ந்து ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உன் சிறையிருப்பை மாற்றுகிறார், உன் வியாதியை மாற்றுகிறார் என்றால் நிச்சயமாக உங்களுக்கு புகழ்ச்சியும் கீர்த்தியும் தானே உண்டாயிருக்கும். கர்த்தர் அவங்கள குணமாக்கிட்டார்னு சொல்லுவாங்களே. அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இன்னைக்கு நிறைய பேர் மாட்டி இருக்கிற சிறை கடன் அப்படிங்கிற ஒரு பெரிய சிறை. இதிலிருந்து வெளியே வர முடியாமல் விழி பிதுங்கி போய் நிற்கிற கூட்டங்கள் ஏராளம். நீங்கள் நம்புங்க, நீங்கள் விசுவாசிங்க, நீங்கள் ஜெபிங்க. ஏசப்பா என் சிறையிருப்பை திருப்புங்க, எனக்கு புகழ்ச்சி கொடுங்க, எனக்கு கீர்த்தி கொடுங்க. ஒரு நாள் என்னை கனமாய் பார்த்த ஜனங்கள், ஒரு நாள் என்னை உயர்வாய் பார்த்த ஜனங்கள் என்னுடைய கடனை வச்சு, என்னுடைய இல்லாமை வச்சு என்னை இழிவாய் பார்க்கிறது, என்னை கேவலமாய் பார்க்கிறது, என்னை பரியாசம் பண்ணுகிறது அப்படி சொல்லி இந்த தேவாதி தேவனிடத்தில் ஜெபிங்க. அவர் வாக்குத்தத்தம் பண்ணியிருக்கிறார், கண்டிப்பா இந்த மாசத்துல உங்க சிறையிருப்பு திரும்பும், நீங்கள் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைக்கப்படுவீர்கள். இந்த பூமியில், இந்த சபையில் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைக்கப்படுவீர்கள். நம்பிக்கை இருக்கிறதா? அல்லேலூயா. ஏன்னா ஒருவரும் பூட்டக்கூடாதபடி திறக்கிறவர், ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவர். இவர் எப்படிப்பட்ட சிறையிருப்பில் இருந்தும் உன்னை விடுவிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். எத்தனை வருஷ சிறையிருப்பில் இருந்தும் உன்னை விடுவிப்பதற்கு வல்லவராக இருக்கிறார். இவரால் விடுவிக்க முடியாத ஒரு சிறை இல்லை. இவர் எல்லா சிறையிலிருந்தும் உன்னை விடுவிக்க வல்லவராக இருக்கிறார். ஆமென். அல்லேலூயா. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், உங்க சிறையிருப்பு திரும்ப போகிறது. நல்ல கையை பிடிச்சி சொல்லுங்க, உங்க கண்ணீர் துடைக்கப்பட போகிறது, உங்க நிந்தை மாற போகிறது, உங்க வலி வேதனைகள் மாற போகிறது. சொல்லுங்க, பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்க, உங்க கண்ணீரை துடைச்சிக்கோங்க.
அவங்க கண்ணீரை துடைக்கினாலும் துடைச்சி விடுங்க. கர்த்தர் நல்லவர். உங்கள் சிறையிருப்பு திரும்ப போகிறது. ஹல்லேலூயா. பக்கத்துங்களை விசுவாசத்தோடு சொல்லுங்கள், உங்கள் சிறையிருப்பு திரும்ப போகிறது. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சீயோனுக்கு தயவு செய்யும் காலம் வந்தது, குறித்திருந்த நேரமும் வந்தது. சிறையிருப்பு திரும்ப போகிறது. நல்ல கைத்தட்டி கொஞ்சம் பரிசுத்த ஆவியில நிறைஞ்சு ஆமேன்னு சொல்லுவீங்களா? இந்த வசனத்தை உங்கள் உள் மனசுக்குள்ளே ஏற்றுக்கொள்வீங்களா? கண்டிப்பாக என் சிறையிருப்பு மாறும். என் நோயிலிருந்து எனக்கு விடுதலை, பேயிலிருந்து எனக்கு விடுதலை, கடன்ல இருந்து எனக்கு விடுதலை, உபத்திரவத்திலிருந்து எனக்கு விடுதலை சொல்லி பாரு. உன் மேல ஒரு பெரிய அபிஷேகம் இறங்கும். ஆமென். 2 கொரிந்தியர் 1:12. 2 கொரிந்தியர் 1:12. மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடே நடவாமல், மாம்சத்திற்கேற்ற ஞானத்தோடு நடவாமல், தேவனுடைய கிருபையினால், தேவனுடைய கிருபையினால் நாங்கள் உலகத்திலேயும் விசேஷமாக உங்களிடத்திலேயும் கபடம் இல்லாமல் திவ்ய உண்மையோடு நடந்தோம் என்று எங்கள் மனது எங்களுக்கு சொல்லும் சாட்சி எங்களுக்கு புகழ்ச்சியாய் இருக்கிறது. இன்னைக்கு நிறைய மக்கள் எதை வச்சு தேவ ஜனங்களை பரியாசம் பண்ணுகிறார்கள், அற்பமாய் பார்க்கிறார்கள், அற்பமாய் எண்ணுகிறார்கள். உண்மை இல்லை, சாட்சி இல்லை. வியாபாரத்தில் உண்மை இல்லை, கொடுக்கல் வாங்கல்ல உண்மை இல்லை, குடும்ப வாழ்க்கையில் உண்மை இல்லை. ஒவ்வொரு காரியத்திலையும் தவறு இழைக்கிறார்கள். ஆனால் ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்து விடுகிறார்கள், பைபிளை தூக்கிட்டு வந்து விடுகிறார்கள், கூட்டு நடத்த போய்விடுகிறார்கள், ஊழியமெல்லாம் செய்கிறார்கள். ஆனால் ஊழல் தனம். அதனால தான் இன்னைக்கு புறஜாதி மக்கள், கல்லையும் மண்ணையும் கும்பிடுகிறவர்கள், ஆண்டவரை அறியாத மக்கள் இன்னைக்கு கிறிஸ்துவ மக்களை, தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து பரியாசம் பண்ணுகிறார்கள். ஒன்று இல்லாததுனால தான், உண்மை இல்லாததுனால. அல்லேலூயா. உண்மைதானே நான் சொல்கிறது? நீ எல்லாம் பைபிளை தூக்கிட்டு கோயிலுக்கு போவாட்டி என்ன அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தெருவில் சண்டை போடுறது ஒரு சாட்சி இல்லாத ஜீவியம். முதல்ல அவங்க மனசுலையே அவங்களுக்கு தெரியும் நமக்கு சாட்சி இல்லைன்னு. அவங்க மனசு அவங்கள புகழாது. உங்கள் மனசு உங்களை புகழணும், உங்கள் உள்ளான மனுஷன் உங்களை புகழணும். நீ உண்மையாக இருக்கிற, நீ நல்லவா, நீ நல்லவன், நீ கபடம் இல்லாதவன், உன்னிடத்தில் தவறு எது இல்லைன்னு முதல்ல ஒரு மனச்சாட்சி ஒரு மனுஷனை புகழணும். ரெண்டாவது, மற்றவங்க நம்மளை புகழணும். எதை வச்சு புகழணும்? நம்மகிட்ட இருக்கிற காசு பணத்தை வச்சால, நம்ம இடத்துல இருக்கக்கூடிய திறமை தாளந்துகளை வச்சால, உங்களுடைய ஜீவியத்தை வச்சு, உங்களுடைய வாயில உண்மை, கொடுக்கல் வாங்கல்ல உண்மை, மற்றவங்களுடைய நம்பிக்கைக்குரிய தன்மை உங்களுக்குள்ளே இருக்கிறதை பார்த்து மற்றவங்க உங்களை புகழணும். ஆமென். கிறிஸ்தவனுக்கு அழகு என்ன தெரியுமாங்க? உண்மைதாங்க. இந்த உலகத்து மக்களுக்கு, பிசாசுக்கு என்னது ஸ்பெஷல்? பொய், ஊழல். ஆனால் இயேசு கிறிஸ்துவுக்கு அழகு எது தெரியுமா? உண்மை. நம்ம ஆண்டவருடைய வார்த்தை, நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை குறித்து சொல்லுகிறது, அவர் உண்மை உள்ள தேவன், அவர் சத்தியமுள்ள தேவன். அவருடைய பிள்ளைகள் அவரை போலவே மாறினாதான் புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக இருப்பார்கள். இந்த மாதத்தில் கர்த்தர் உங்களை உண்மையிலே நடத்த போகிறார். அதுவும் சாதாரண உண்மை அல்ல, திவ்ய உண்மை. ஓ, ஒரு உண்மை உள்ள உண்மை, அதாவது நல்ல உண்மையில் கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். பரிபூர்ண உண்மையில் கர்த்தர் உங்களை நடத்த போகிறாரு. அல்லையா? நல்லா 2 கைகளை தட்டி உண்மை தந்து, உண்மை தந்து, உண்மை தந்து. பக்கத்துல பார்த்து சொல்லுங்களேன், நீங்கள் நேர்மையாக வாழ போகிறீங்க. உங்கள் கணவர் உங்களை பாராட்ட போகிறார்.
என் மனைவி உண்மை உள்ளவங்கன்னு சொல்ல போகிறீங்க. அது மாதிரி நீங்கள் உங்கள் மனைவியை பாராட்ட போகிறீங்க. நீங்கள் உங்கள் கணவரை பாராட்ட போகிறீங்க. என் கணவர் உண்மை உள்ளவர், பரிசுத்தம் உள்ளவர், சாட்சி உள்ளவர், நேர்மை உள்ளவர் என்று சொல்லத்தக்கதாக தேவன் ஜீவியத்தில் ஒரு மாற்றத்தை கொடுக்க போகிறார். ஆமென். நீங்களும் அதுக்காக ஜெபிங்க. வருஷமெல்லாம் நாம பைபிளை கையில் சத்தியத்தை வச்சிருக்கிறோம், உண்மை உள்ள தெய்வத்தை ஆராதிக்கிறோம். ஆனால் உண்மைதான் கனவாக இருக்கிறது. வாலிப பிள்ளைகளிடத்தில் உண்மை இல்லை, குடும்ப தலைவிகளிடத்தில் உண்மை இல்லை, கொடுக்கல் வாங்கல உண்மை இல்லை, உலகத்து மக்களுக்கும் நமக்கும் எந்த வித்தியாசமுமே இல்லை. அதனால தான் இன்றைக்கி நிறைய மக்கள் சர்ச்சுக்குள்ளே வருவதற்கு தடையாக இருக்கிறது. நீங்கள் ஜெபம் பண்ணுங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களுக்கு உண்மை தருவார். எத்தனை பேர் ஆண்டவருக்கு உண்மையாக வாழணும்னு விரும்புகிறீங்க? ஒரு போலியான வாழ்க்கையை எத்தனை பேர் எடுத்து போட போகிறீங்க? 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். உன் புருஷனுடைய இருதயம் உன்னை நம்பணும், உன் மனைவியினுடைய இருதயம் உன்னை நம்பணும், நீ வேலை செய்கிற இடத்துல உன்னை நம்பணும். தானியேல் போல குற்றமில்லாதவன் குறையில்லாதவன் நீ பேர் எடுக்கணும். எத்தனை பேர் அப்படி விரும்புறீங்க? ஃபர்ஸ்ட் அப்போஸ்தலனாகிய பவுல் அப்படித்தான் தன்னுடைய வாழ்க்கையை நடத்தினார். 2 கைகளை உயர்த்தி காமிங்களேன். ஏன்னா உண்மையுள்ள மனுஷனுக்கு தான் பரிபூர்ண ஆசீர்வாதம் வரும். உண்மையாக வாழ விரும்புகிறீங்களா? தெய்வத்துக்கு உண்மையாக வாழ விரும்புகிறீங்களா? தெய்வத்தினிடத்திலிருந்து புகழ்ச்சியை பெற விரும்புகிறீங்களா? யோபு மாதிரி, என் தாசனாகிய யோபு பொல்லாப்புக்கு விலகுகிறவன், தேவனுக்கு பயந்து பொல்லாப்புக்கு விலகுகிறவன், அவன் உத்தமன், அவன் சன்மார்க்கன் அப்படின்னு ஆண்டவரிடத்தில் சாட்சி பெற்றது மாதிரி நீங்களும் சாட்சி பெறணும். எத்தனை பேர் பெறுவீங்க? அந்த அளவுக்கு உங்களுடைய ஜெபம் இருக்கணும், அந்த அளவுக்கு உங்களுடைய விருப்பம் இருக்கணும். நீங்கள் விரும்பினீங்கன்னா கர்த்தர் உங்களுடைய பலவீனத்தில் உங்களுக்கு உதவி செய்வார், உங்களுக்கு உண்மையை தருவார், உங்களுக்கு நேர்மையை தருவார். நல்ல கை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லு. ஆமாம். செல்போனில் கூட ரகசியம் இராதபடிக்கு, உங்களுடைய ஜீவியத்தில் ரகசியங்கள் இராதபடிக்கு ஓப்பன், ஒரு திறந்த வெளி பல்கலைக்கழகம் போல உங்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கபடமும் எந்த ஒரு கள்ளத்தனமும் இல்லாதபடிக்கு உங்கள் வாழ்க்கையை நடத்துவதற்கு தேவன் கிருபை செய்வார். ஆனால் நீங்கள் அதை விரும்பணும். ஆமென். ஒரு மனுஷன் பாராட்டு தேவனிடத்தில் பெறணும். 2வது அவங்க கூடயே இருக்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்களிடத்தில் பெறணும். அதான் பிள்ளைகள் பெற்றோரிடத்தில் பெறணும், பெற்றோர்கள் பிள்ளைகளிடத்தில் பெறணும். பிள்ளைகள் பெற்றோரை குற்றம் சாட்டக்கூடாது. நீங்கள் 2 பேரும் சண்டை போடுறீங்க அப்படி சொல்லக்கூடாது. நீங்கள் உங்கள் 2 பேருக்குள்ளேயும் கள்ளத்தனம் இருக்குது அப்படி சொல்லக்கூடாது. ஆமென். அப்படியெல்லாம் பேர் எடுப்பீங்களா? அதான் இதனுடைய அர்த்தம். உன்னை புகழ்ச்சியும் கீர்த்தியுமாக வைப்பேன். ஆண்டவர் வைக்கிறதுக்கு ரெடியாக இருக்கிறார். நீங்கள் ரெடியாக இருக்கிறீங்களா? எத்தனை பேர் ரெடியாக இருக்கிறீங்க? கை உயர்த்தி காமிங்களேன். பக்கத்தில் பார்த்து நீங்கள் விரும்பினீங்கன்னா சாதாரண உண்மை அல்ல, திவ்ய உண்மை. அதாவது கபடம் இல்லாத நல்ல உண்மை. அதாவது தேன்லையும் தெளித்தேன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் உண்மையிலையும் சூப்பர் உண்மை. அல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். இவ்வளோதானே உங்கள் கைத்தட்டு வர மாட்டேங்குதே. ஆமாம். எரேமியா தீர்க்க தரிசன புஸ்தகம் 33:9. நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையை எல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக எனக்கு மகிழ்ச்சி உள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருளிச் செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும்
எல்லா சமாதானத்தின் நிமித்தமும் இவர்கள் பயந்து நடுங்குவார்கள் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார். கைகளை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவீங்களா? சத்தமா ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். உங்களுக்கு ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். நம்ம ஊரில் லாட்ரி சீட்லாம் இல்லை. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன். ஒரு கோடி உங்களுக்கு ஒரு லாட்ரி சீட்டு விழுந்துருச்சு அப்படின்னா அது என்ன செய்யும்? காட்டு தீயா என்ன செய்யும்? பரவும். அந்த உங்கள் பேரை சொல்லி அவங்களுக்கு லாட்ரி சீட்டு விழுந்துச்சான், ஒரு கோடி விழுந்துருச்சான். தமிழ்நாடே பரபரப்பாயிரும். செய்தி பேப்பரில் போட்டுருவாங்க, டிவியில் சொல்லிடுவாங்க, கலைஞர் காலனியை சேர்ந்த அப்படின்னு உங்கள் பேரை போட்டு ஒரு கோடி விழுந்திருக்கு அப்படி போடுவாங்களா? போட மாட்டாங்களா? போடுவாங்க. ஏன்னா இந்த கேரளாவிலலாம் அது இருக்குது, அது விழுகிறவங்கள போடுறாங்க. கர்த்தர் நல்லவர். ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் அந்த ஒரு கோடியை விட மேலான நன்மைகளை, ஆசீர்வாதங்களை, ஈவை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் போட்டு உங்களுக்கு கொடுத்து அது ஊரெல்லாம் பரவி அதில் ஆண்டவர் மகிழ்ச்சி அடைந்து உங்களுக்கு கீர்த்தியும் புகழ்ச்சியையும் உண்டாக்க செய்வார். உங்களுக்கு நன்மைகள் வரும். அதைத்தான் ஆண்டவர் சொல்கிறாரு. நன்மைகளை தந்து உங்கள் வீட்டில் ஆண்டவர் கொடுக்குற நன்மை உங்களுக்கு அது பேர் பிரஸ்தாபத்தை உண்டாக்கும், உங்களுக்கு புகழ்ச்சியை உண்டாக்கும். நான் விசுவாசிக்கிறேன். உங்கள் பிள்ளைகளுக்கு அரசாங்க வேலைகள் கிடைக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு திருமண காரியங்கள் நடக்கலாம், உங்கள் பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் ஆசீர்வாதம் கிடைக்கலாம். ஏன்னா நன்மையான எந்த ஒரு ஈவும் பூரணமான எந்த ஒரு வரமும் பரத்தில் உண்டாகி அது ஜோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது என்ற விதத்தில் வாசிக்கிறோமே. உங்கள் வீட்டை தேடி நன்மைகள் வரும். எத்தனை பேர் நம்புறீங்க? நல்ல 2 கைகளை தலைக்கு மேலே கைத்தட்டி, இயேசுவே நீர் எங்களுக்கு நன்மை செய்ய போகிறதற்காக ஸ்தோத்திரம். சகோதரர்கள் சொல்லுவீங்களா? விசுவாசிங்களே, நான் சொல்றத விசுவாசிங்களே. நான் விசுவாசத்தை பேசுகிறேன். உங்கள் வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிற காரியத்தை பேசுகிறேன். நீங்கள் விசுவாசித்து ஆமேன் சொல்லி இந்த மாதம் முழுவதும் எங்களுக்கு நன்மை தரப்போகிற இயேசுவே, எங்கள் வீட்டை தேடி நன்மையை கொண்டு வரப்போகிற இயேசுவே, எங்களுக்கு நன்மை தந்து உமக்கு மகிழ்ச்சியையும் எங்களுக்கு புகழ்ச்சியையும் கீர்த்தியையும் உண்டாக்க போகிற இயேசுவே உமக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லுங்களேன். கண்டிப்பா நீ விசுவாசித்தால் தேவனுடைய மகிமையை காண்பாய். கைத்தட்டு வர மாட்டேங்குது பாருங்களேன். நம்முடைய வாழ்க்கையில் ஒரு நன்மையும் இதுவரைக்கும் காண முடியலை. ஆனால் ஆண்டவர் தான் நமக்கு நன்மைகளை கொண்டு வரணும். ஆண்டவர் தான் நமக்கு அற்புதங்களை கொண்டு வரணும். ஆண்டவர் தான் நமக்கு அதிசயங்களை கொண்டு வரணும். கண்டிப்பாக ஆண்டவர் என்ன செய்வார். அதில் குறிப்பாக ஒரு நன்மையை ஆண்டவர் தருவாராம். அது என்ன நன்மைன்னா சமாதானம் தந்து. அந்த வசனத்தை மறுபடியும் வாசியுங்களேன். சமாதானம் தந்து நான் அவர்களுக்கு செய்யும் நன்மையெல்லாம் கேட்க போகிற பூமியின் எல்லா ஜாதிகளுக்கும் முன்பாக, பூமியில் உள்ள எல்லா ஜாதிகளுக்கு முன்பாக அது எனக்கு மகிழ்ச்சியுள்ள கீர்த்தியாயும் புகழ்ச்சியாயும் மகிமையாயும் இருக்கும். நான் அவர்களுக்கு அருள் செய்யும் எல்லா நன்மையின் நிமித்தமும் எல்லா சமாதானத்தின் நிமித்தமும். ஒரு சமாதானம் 2 சமாதானம் அல்ல, இருக்கிற அத்தனை சமாதானத்தை ஆண்டவர் உங்களுக்கு தந்து மற்றவர்களை பயந்து நடுங்க செய்வார். ஹல்லேலூயா. உன் பிள்ளைகள் மூலமாக உனக்கு சமாதானம், உன் கணவர் மூலமாக உனக்கு சமாதானம். இருக்கிற அத்தனை சமாதானமும் வீட்டுக்குள்ளே வரும். சமாதான பிரபு உங்கள் வீட்டில் சமாதானத்தினால உங்களை நிரப்புவார். ஆமென். ஹல்லேலூயா. எழுதி வைத்து கொள்ளுங்கள். ஜெபிங்க. ஒவ்வொரு நாளும் காலையில் எந்திரிச்சு நீங்கள் ஜெபம் பண்ணும்போது ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். இந்த மாதம் முழுவதும் 30 நாட்களும் நீங்கள் ஸ்தோத்திரம் பண்ணிக்கிட்டே இருங்க. இரவு படுக்க போகும்பொழுதும் இந்த 5 பாயிண்ட்டுகளை மனசில் வைத்து ஸ்தோத்திரம் பண்ணுங்கள். நிச்சயமாக ஒவ்வொன்றா நிறைவேறுகிறத நீங்கள் காண்பீங்க. ஆமென். ஹல்லேலூயா. அடுத்தபடியாய் சொல்லப்படுகிறது உபாகமம் 26:19.
நான் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகளை பார்க்கிலும் புகழ்ச்சியிலையும் கீர்த்தியிலையும் மகிமையிலும் உன்னை சிறந்திருக்கும்படி செய்வேன். அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, அவர் உண்டு பண்ணின எல்லா ஜாதிகள்லையும். அல்லேலூயா. நான் முதல்ல சொன்னேன், இந்த உலகத்தில் எல்லா தரப்பு மக்கள் இருக்கிறார்கள். பூமியில் உள்ள சகல ஜாதிகள்லையும் உயர்ந்தவர்கள் இருக்கிறார்கள், பதவியில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள், அதிகாரத்தில் உள்ளவர்கள் இருக்கிறார்கள். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அவங்கள விட புகழ்ச்சியிலையும் கீர்த்தியிலையும் மகிமையிலையும் சிறந்திருக்கும்படி செய்வேன். அதுக்கு ஆங்கிலத்தில் என்ன கொடுக்கப்பட்டிருக்கு அப்படின்னா, ஹை அபவ் ஆல் நேஷன். ஹை அப்படின்னா என்ன அர்த்தம்? உயர்வு. மலைகளைப் போல அநேக மலைகள் உண்டு, ஆனால் அந்த மலைகள்லையும் சில மலைகள் உயர்ந்திருக்கும். அதே மாதிரி உயர்ந்தவர்கள் உண்டு, புகழ்ச்சியில் உள்ளவங்க உண்டு. ஆனால் அவங்களை பார்க்கலாம் தேவன் உங்களை உயர்த்துவார். ஆமென். கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவீங்களா? உனக்கு உயர்வு வரும், உனக்கு மேன்மை வரும், உனக்கு கனம் வரும், ஹானர். 2 கைகளை தட்டி நல்ல கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் பண்ணுங்க. ஆமென். கர்த்தர் நல்லவன். வேதாகமத்தில் யோசேப்புக்கு கனம் வந்ததா, புகழ்ச்சி வந்ததா? அந்த தேசத்தில் எத்தனையோ சாஸ்திரிகள் இருந்தாங்க, சோசியர்கள் இருந்தாங்க, அறிஞர்கள் இருந்தாங்க. அதே மாதிரி பாபிலோன் தேசத்தில் நேபுகாத் நேச்சார் காலத்தில் எத்தனையோ பிரபுக்கள் இருந்தாங்க, ஞானிகள் இருந்தாங்க, சாஸ்திரிகள் இருந்தாங்க, மறைபொருளை வெளிப்படுத்தக்கூடியவங்க இருந்தாங்க. அதே மாதிரி மூசின் காலத்தில் பார்வோனிடத்தில் அநேக மந்திரவாதிகள் இருந்தாங்க. கோலை போட்ட உடனே அது பாம்பாக மாறுகிற அளவுக்கு வல்லமை படைத்த மந்திரவாதிகள் இருந்தாங்க. ஆனால் அவங்கள விட ஆண்டவர் ஒரு படி மேலே வச்சிருந்தார் மோசே. அவங்கள விட ஒரு படி மேலே வச்சிருந்தார் யோசேப்பை. அவங்கள விட ஒரு படி மேலே வச்சிருந்தார் தானியேலை. தானியேலுக்கு இருந்த ஞானம் மற்றவங்களுக்கு இல்லை, யோசேப்புக்கு இருந்த ஞானம் மற்றவங்களுக்கு இல்லை. அதே மாதிரி தான் மோசேக்கு இருந்த வல்லமை, மற்ற மந்திரவாதிகளுக்கு இல்லை. எல்லாத்தை விட புகழ்ச்சியிலையும் மகிமையிலையும் ஆண்டவர் சிறந்திருக்கும்படி செய்தாரு. அதே மாதிரி மற்றவங்களை விட ஒருபடி கர்த்தர் உன்னை மேலே வைப்பாரு. நம்புறியா? பக்கத்துங்களை பார்த்து சொல்லுங்களேன், மற்றவங்களை விட ஆண்டவர் உன்னை ஒருபடி மேலே உயர்த்தி வைப்பார். ஆமென். நான் முதல்ல சொன்னேன், மற்றவங்களுக்கு சமமா இல்லை, மற்றவங்களுக்கு கீழே இல்லை. உன் ஞானத்தை பார்த்து மற்றவங்க பிரமிப்படைவாங்க. சேபா இளவரசி சாலமோன் ஞானத்தை கேட்க வந்தா, பொன்னையும் பொருளையும் கொடுத்தா. அவனுடைய கீர்த்தியை பார்த்து உண்மையிலே பரிசோதிக்கும்படி வந்தா. வந்து கேள்விகளை கேட்டு பார்த்தா, விடுகதைகளெல்லாம் விட்டு பார்த்தா. ஆனால் அவளுக்கு தண்ணி காட்டினாரு நம்ம சாலமோன். அவரால் விடுவிக்க முடியாதது ஒன்றுமே இல்லை. இயேசுநாதருக்கு அடுத்து இந்த உலகத்தில் ஒரு உயர்ந்த ஞானத்தை பெற்றிருந்தவர் யார் அப்படின்னா சாலமோன் ஞானி. ஆமென். அது மாதிரி நான் கர்த்தர் உங்களை உயர்த்த போறாருன்னு சொல்லுவீங்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்களேன். நான் சொன்னதை விசுவாசிச்சிங்கன்னா சொல்லுவீங்க. விசுவாசிக்கிறீங்களா? அதாவது ஆண்டவருடைய வார்த்தைகள் எப்பயுமே பாருங்களேன், நீங்கள் விசுவாசிக்க முடியாததாக இருக்கும். ஆனால் விசுவாசிச்சிங்கன்னா உங்களுக்கு தேவனுடைய மகிமை வெளிப்படும். பின்னாடி இருக்கிறவர்கள் விசுவாசிக்கிறீங்களா? உங்களை உயர்வு தேடி வரும், உங்களை மேன்மை தேடி வரும். நீங்கள் அடிமையாக இல்லை, நீங்கள் வாழ இல்லை, கர்த்தர் உங்களை தலையாக வச்சிருப்பார். ஆமென். ஹல்லேலூயா. நல்ல 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோமா? கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகனே. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகளே. கைத்தட்டி பாடுங்க. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார், நீ கலங்காதே மகளே. கர்த்தர் உன்னை மென்மையாக வைப்பார்,
நீ கலங்காதே மகளி. கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் கள்ளங்களில் நிரம்பிடும் தானியமும். கையிடும் வேளையில் ஆசீர்வாதமும் கள்ளங்களில் நிரம்பிடும் தானியமும். நிறைவான நன்மை உண்டாகு கர்த்தர் உன்னை மேன்மையாக வை. பிரதர் பாடுங்களேன். கர்த்தர் உன்னை மேன்மையாக. சகோதரர்கள் தான் விசுவாசத்தோடு பாட மாட்டேங்கிறாங்க. நல்லா முகத்துக்கு நேரம் கைத்தட்டி பாடுங்களேன். நம்பிக்கையோட பாடுங்களேன். பாடுங்களேன். விசுவாசித்து பாடுங்களேன். ஓலாபா ஷபலாபா. ஒன்றுமே செய்ய முடியாதவனை போய் வாழ்க அப்படி இப்படின்னு புகழ்கிறாங்க. சமீபத்தில் ஒரு திரைப்பட நடிகர் இந்த அதிக மார்க் எடுத்த பிள்ளைகளுக்கெல்லாம் பரிசு கொடுத்தாராம். அவர் அந்த மண்டபத்துக்குள்ளே வரும்பொழுது மக்களெல்லாம் எந்திரிச்சு நின்று கும்பிடுறாங்க, பாட்டு போட்டு தளபதி அப்படின்னு சொல்லிட்டு புகழ்கிறாங்களாம். அவரால் மக்களுக்கு என்னங்க செய்ய முடியும் சொல்லுங்களேன்? என்ன செய்ய முடியும்? சினிமாவில் அப்படின்னு காமிச்சு சிரிக்க வைக்கலாம், அவர் பணம் சம்பாதிக்கலாம், ரெண்டாவது காசு பணம் கொடுக்கலாம். இதை தவிர வேறு என்ன செய்ய முடியும்? ஆனால் அப்படிப்பட்ட ஆட்களுக்கு நம்ம இளைஞர்கள் கூட உஷுன்னு உசுல் அடித்து பாராட்டி தெரிவித்துக்கிடுவாங்க. ஆனால் வானத்தையும் பூமியும் உண்டாக்கின கர்த்தர் உன் ஆயுசினால் குறைப்பதற்கும் அவர் வல்லவர், உன் ஆயுசினால் கூட்டுவதற்கு அவர் வல்லவர், உன்னை உயர்ந்த இடங்களில் கொண்டு போய் உட்கார வைப்பதற்கு அவர் வல்லவர். ஆனால் அவருக்கு கைத்தட்ட சொன்னால் ரொம்ப யோசிக்கிறாங்க தம்பிகள், ரொம்ப யோசிக்கிறாங்க. அவருக்கு கைத்தட்ட சொன்னால் ஏதோ நீ ஆண்டவருக்காக நீ கைத்தட்டி பாரு, கர்த்தர் நீ உயர முடியாத இடத்துல உன்னை உயர்த்துவார். உயர்ந்த மனிதர்களுக்கு மேலே உன்னை உயர்த்துவார். இந்த யோசேப்பெல்லாம் உயர முடியாத இடங்க, அடிமைத்தனம், எகிப்து தேசம், 20 வெள்ளிக்காசுக்காக விற்று போட்டானுங்க. உயர்றதுக்கு வாய்ப்பே கிடையாது, ஒரு பிரதம மந்திரி ஆகிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆனால் கர்த்தர் ஞானத்தை கொடுத்து விஷ்டத்தை கொடுத்து அவன் மண்டைக்குள்ள அற்புதத்தை செஞ்சு அந்த பார்வோனை விட ஞானமுள்ளவன் என்று சொல்லி பார்வோனுக்கு பக்கத்தில் போய் உட்கார வச்ச தெய்வம் நம்ம யெகோவா தெய்வம். உன்னை எங்கேயும் கொண்டு உட்கார வைப்பார். அவருக்கு வல்லமை உண்டு. நீ அவரை சாதாரணமாக நினைக்கிற, ஆனால் அவர் சாதாரணமானவர் அல்ல, அசாதாரணமானவர். உங்கள் கொஞ்சம் மூளையை வச்சுக்கிட்டு அவரை யூகித்து பார்க்குறீங்க. ஆனால் உங்களுக்கு கொஞ்சம் மூளையை கொடுத்தது மாதிரி நிறைய பேருக்கு கொஞ்சம் மூளையை கொடுத்த பெரிய மூளை உள்ள பிரம்மாண்டமான ஞானம் உள்ளவர். ஆமென். அவருடைய ஞானத்தை உணர்ந்து கொண்ட தாவீது சொல்கிறாரு, நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால் நான் கர்த்தரை துதிப்பேன். உன் சரீரத்தை எப்படி அவர் விசேஷமாக படைச்சிருக்கிறார் தெரியுமா? நீ நாளுகளை சர்க்கரையை சாப்பிட்டாலும் மறுநாள் காலையில் உன் பிளட் டெஸ்ட் எடுத்து பார்த்தா 120 தான் இருக்கும். டெஸ்ட் பண்ணி பாரு, 120 தான் இருக்கும். கொஞ்சம் வயசானவங்களுக்கு அந்த பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு, நோய் பாதிப்பு ஏற்பட்டவங்களுக்கு மாறி இருக்கும். நீ இளைஞனாக இருக்க, உனக்கு அப்படி தான் இருக்கும். கர்த்தர் உள்ளேயே ஒரு பிரம்மாண்டத்தை வச்சிருக்கிறாரு, ஒரு ஃபேக்ட்ரி வச்சிருக்கார், தொழிற்சாலை வச்சிருக்கிறார். ரத்தத்தில் கலக்க வேண்டியதை மட்டும் கலந்துட்டு மற்றதெல்லாம் முன்னாடி பின்னாடி கூடி போய்கிட்டே இருக்கும். அல்லேலூயா. கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்களேன். அல்லேலூயா. ஏன்னா நம்ம ஆண்டவர் நல்லவர். நல்லா 2 கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. நம்மளை அப்படி படைச்சிருக்கிறார். நம்மளை எப்படி சேஃப்டியாக படைச்சிருக்கிறார் தெரியுமா? நம்மளை எப்படி சேஃப்டியாக படைச்சிருக்கிறார் தெரியுமா? ஒரு திடீர்னு ஒரு சத்தத்தை டம்முன்னு கேட்குறீங்க. இப்போ ஒரு சத்தம் உள்ளே கேட்கணும், எல்லோரும் எந்திரிச்சு ஓடிடுவீங்க. உங்கள் உடம்பெல்லாம் அப்படி மெய்சில் இருக்கும். ஏன்னா நமக்குள்ள அதை ஆண்டவர் படைச்சு வச்சிருக்கிறார். யாருமே இன்னைக்கு வரைக்கும் அதை உண்டாக்க முடியலை.
அப்படிப்பட்ட உணர்வுகளை உண்டாக்க முடியல. ஆனால் தேவன் பிறக்க போகிற அத்தனை பேரையும் அப்படித்தான் உண்டாக்கியிருக்கிறார். அதனால தான் தாவீது சொல்கிறார், நான் பிரமிக்கத்தக்க அதிசயமாய் உண்டாக்கப்பட்டபடினால கர்த்தரை துதிப்பேன். நல்ல தலைக்கு மேலே கைத்தட்டி இந்த தெய்வத்தை மகிமைப்படுத்துங்களேன். ஆமென். நீங்கள் நினைக்கிற மாதிரி ஒரு சாதாரணமானவர் அல்ல. உன்னை டாக்டர் ஆக்கணும்னு நினைச்சாருன்னா ஆக்கிடுவார். ஆமென். உனக்கு அந்த ஞானத்தை தருவார். நீ போய் எக்ஸாம் எழுதுவ, பாஸ்ன்னு வரும், போய் படிப்ப, தேவைகளை சந்திப்பார். நீயும் உன்னை போட்டுட்டு எல்லாருடைய இருதயத்தில் வச்சு சோதித்து பார்த்துக்கிட்டு இருப்ப. அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஆனால் நீங்கள் நம்பணும், அவர் அப்படிப்பட்டவராக இருக்கிறார். ஆனால் நீங்கள் அவரை இன்னும் சாதாரணமானவராகத்தானே நினைக்கிறீங்க. சாதாரணமானதை அசாதாரணமானதாக நினைக்கிறீங்க. ஆனால் அசாதாரணமானவரை சாதாரணமாக நினைக்கிறீங்க. நம்ம ஒரு சின்ன கிராமத்தில் இருக்கிறதுனால 4 பேர் நல்லா கைத்தட்டி பாட்டு பாடுறதுனால அவர் அதான் சாதாரணமானவரா? இல்லை, அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். கிரகிக்க முடியாத நான் சொல்கிறத இன்னும் நிறைய பேர் நம்பலைங்க. தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றினவருங்க. இன்னைக்கு வரைக்கும் அந்த ஃபார்முலாவை எந்த விஞ்ஞானியும் கண்டுபிடிச்சது இல்லைங்க. இல்லைன்னா நிறைய பேர் தண்ணீரை திராட்சை ரசமாக மாற்றிடுவாங்க. கடலில் போய் தண்ணி அந்த ஃபார்முலாவை மாற்றி கடலையே திராட்சை ரசமாக மாற்றிடுவானுங்க. மோந்து குடிங்கடான்னு. அதனுடைய கலரு, அதனுடைய சுவை எப்படி ஆச்சு? சாதாரணமான தண்ணீர் தான். அதான் நம்ம ஆண்டவர். அப்படிப்பட்ட ஆண்டவரை தான் நம்ம ஆராதிச்சுக்கிட்டு இருக்கோம். உங்கள் மனசில் அவர் விசுவாசிங்க, என்னை உயர்த்துவார்னு விசுவாசிங்க. பக்கத்துவங்க பார்த்து சொல்லுங்களேன், வாலிப பிள்ளைகள் சொல்லுங்களேன், உன்னை உயர்த்துவார். இன்னைக்கு கூரை வீட்டுக்குள்ளே உட்காந்துருக்க, ஆனால் கர்த்தர் உன்னை நாளைக்கு ஒரு பெரிய ஆளாக உயர்த்தி உன்னை சிங்காசனத்தில் உட்கார வைப்பார் கர்த்தர். இவரால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை. சாத்தான் ஒரு பைய கிடக்கிறான் பார்த்தீங்களா? சாத்தான் அவங்க மண்டைக்குள்ளே புகுந்து ஆண்டவரெலாம் அப்படி இல்லை, ஆண்டவரெலாம் இப்படி இல்லைன்னு உங்களை வஞ்சித்துக்கிட்டு இருக்கான், உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்கான். நீ உயர்ந்துடக்கூடாதபடி, நீ எழும்பிடக்கூடாதபடி, பிரகாசித்திடக்கூடாதபடிக்கு ஒன்றை அவன் மூளையில் உட்காந்து உன்னை அமைக்கிக்கிட்டு இருக்கான். இந்த ஆண்டவராலலாம் முடியாது அப்படின்னு சொல்லி, நம்ம ஆண்டவர் சூரியனை படைச்சவர். இந்த சூரியனை படைச்சவர். இந்த சூரியனை எவ்வளவு பிரம்மாண்டம். இன்னைக்கு சூரியனுக்கு முன்னாடி யாரும் போனதில்லை. இந்த சூரியன் மூலமாக உலகமே இருண்டு கிடக்கிறது, வெளிச்சமாகிறது. எத்தனையோ சந்ததிகளை உலகம் ஆண்டவர் இந்த சூரியனை உண்டாக்குனதிலிருந்து உலகத்தில் எத்தனையோ மனிதர்கள் பிறந்தார்கள், வளர்ந்தார்கள், வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள், இனியும் பிறக்க போகிறார்கள். அத்தனை பேருக்கும் இது வெளிச்சம் கொடுக்கறதாக இருக்கிறது. அப்படின்னா இதை படைச்சவர் எப்படிப்பட்டவர்? சொல்லுது புரியுதா? ஒரு பிரம்மாண்டமானவர். அவர் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். நம்புறீங்களா நான் சொல்றத? எத்தனை பேர் நம்புறீங்க? இந்த தேவன் கிரகிக்க முடியாத பெரிய காரியங்களை செய்கிறவர். வா, அவிசுவாசத்தை குப்பையில் தூக்கி போடு, முழங்கால நின்று ஜெபம் பண்ணு. இயேசுவே, நீர் என் வாழ்க்கையில் உயர்வை கொடுப்பதற்கு வல்லவர், என் பிள்ளைகளுக்கு உயர்வை கொடுப்பதற்கு வல்லவர், என் பிள்ளைகளை வாலாக்காமல் தலையாக்குவதற்கு வல்லவர் அப்படி சொல்லி விசுவாசி. உன் பிள்ளைகளை ஆசீர்வதிப்பார், உன்னை ஆசீர்வதிப்பார். ஆபிரகாம் அப்படித்தானே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரு. ஆபிரகாம் அவருடைய சன்னதியில் ராஜாக்களை பெற்றுக்கொண்டாரு. பூமியின் வம்சங்கள் எல்லாம் உனக்குள் உன் சந்ததிக்குள்ள ஆசீர்வதிக்கப்படும் என்று சொல்லிட்டு ராஜாக்களை பெற்றுக்கொண்டாரே. தேவனையே தன்னுடைய சந்ததியில பெற்றுக்கொண்டாரே. இயேசு கிறிஸ்துவையே தன்னுடைய சந்ததியில பெற்றுக்கொண்டாரே. ஆபிரகாம் விசுவாசம். நீயும் விசுவாசித்து கர்த்தரை நல்லா ஆராதி, கர்த்தருடைய சமூகத்தில் ஜெபம் பண்ணு, கர்த்தருக்கு கொடு, கர்த்தரை உன் வாயினால உன் வாழ்க்கையினால மகிமைப்படுத்து. ஆண்டவர் உனக்கு தீர்க்க தரிசனமா சொல்றாரு, இந்த தேவன் உன்னுடைய சந்ததியில டாக்டர்களை உருவாக்குவார், கலெக்டர்களை உருவாக்குவார், உயர்வுள்ளவர்களை உருவாக்குவார். உன் சந்ததி அடிமையானதாக இருக்காது. கர்த்தர் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவார். கர்த்தர் தீர்க்க தரிசனமா சொல்றார், உன்னை மகிமையிலையும் புகழ்ச்சியிலையும் கீர்த்தியிலையும் சிறந்திருக்கும்படி செய்வேன். நம்புனா தலைக்கு மேல கை தட்டி இயேசுவே அப்படி சொல்லி கூப்பிடு. நம்ம ஆண்டவர் சாதாரணமானவர் அல்ல. நான் அதை அடிக்கடி சொல்லுவேன். நம்ம ஆண்டவர் பெரியவர். இந்த வானத்தை படைச்சவர்,
அவர் குறித்து எனக்கு தெரியும். அதனால தான் நான் உங்களிடத்தில் சொல்கிறேன், அவர் சாதாரணமானவர் அல்ல. அசாதாரணமான காரியங்களை சாதாரணமாக செய்கிற கர்த்தர். ஆமென். நம்புறீங்களா? எத்தனை பேர் நம்புறீங்க? விசுவாசி. கடைசியாக ஒன்று வாசித்து நம்ம முடிச்சிடலாம். ஏசாயா 62:7. அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி பூமியிலே அதை புகழ்ச்சியாக்கும் வரைக்கும் அவரை அமர்ந்திருக்க விடாதிருங்கள். அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி, அவர் எருசலேமை ஸ்திரப்படுத்தி டான்ஸ் ஆடிக்கொண்டிருக்கிற, இப்போ போவோமா பெறப்போவோமான்னு இருக்கிற உங்களுடைய ஒவ்வொன்றையும் ஆண்டவர் ஸ்திரப்படுத்தி, பக்கத்தில் கையை பிடிச்சி சொல்லுங்களேன், ஸ்திரப்படுத்தி. அதாவது நம்ம பாஷையில் சொல்லணும்னா பலப்படுத்தி. நல்ல கையை அசைச்சு சொல்லுங்களேன், உங்களை ஸ்ட்ராங் ஆக்கி, விழுந்துராதபடிக்கு, நிலைத்திருப்பதற்கு உங்களை ஸ்ட்ராங் ஆக்கி. இன்றைக்குமே சில பில்டிங்குகளை குறித்து பெருமையாக பேசுவாங்க. 2000 வருஷமாக இருக்கிறது என்று. தஞ்சையில் ராஜராஜ சோழன் அப்படிங்கிற ஒரு ராஜா கட்டின அந்த ஒரு கோயில் இன்னும் அந்த இடத்துல இருக்கிறது. எத்தனையோ சந்ததிகளை பார்த்தது. அதை கட்டினவரே மரித்து போயிட்டார். அதனால் அவர் கட்டின பில்டிங் இருக்கிறது. அதை எப்படி கட்டியிருப்பார் அப்படி சொல்லிட்டு அதனுடைய ஸ்திரத்தன்மையை வைத்து மக்கள் புகழ்கிறார்கள். அது சாதாரணமான பில்டிங் தான். ஆனால் நம்ம ஆண்டவர் பார்த்தீங்கன்னா உங்கள் குடும்ப வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார், உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார், உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை ஸ்திரப்படுத்துவார், உங்களுடைய வேலையை ஸ்திரப்படுத்துவார், உங்களுடைய ஒவ்வொரு காரியத்தையுமே ஸ்திரப்படுத்துவார். வாழ்வா சாவா என்கிற போராட்டத்தை கர்த்தர் மாற்றி வாழ்வு தான் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் உங்களை ஸ்திரப்படுத்தி உங்களை புகழ்ச்சி ஆக்குவார். அல்லேலூயா. நல்ல கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுவோம். ஒரு வியாபாரம் பண்ணுறீங்க, ஒரு பிஸ்னஸ் தொடங்கி இருக்கிறீங்க, அது ஸ்ட்ராங்காக இருக்கணும், அது டெவலப் ஆகணும். அதானே புகழ்ச்சி. இங்கே ஒரு பிரான்ச்சு அங்கே ஒரு பிரான்ச் ஆரம்பிக்கணும், அதானே புகழ்ச்சி. அல்லது இருக்கிறதாவது நல்லா இருக்கணும், அதானே புகழ்ச்சி. இப்போ ஆரம்பிச்சிருக்கிற கடையை வாழ்வா போராட்டமாக இருந்துச்சுன்னா, வாழ்வா சாவா போராட்டமாக இருந்துச்சுன்னா, இப்போ மூடுவோமா பெற மூடுவோமா, வர்ற ஆளுகிட்டையெல்லாம் சீக்கிரமாக மூடிட போகிறோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது புகழ்ச்சியா? சொல்லுங்கள். இல்லை, ஸ்திரப்படுத்துகிறது தான் புகழ்ச்சி. அதனால தான் கர்த்தர் உங்களை ஸ்திரப்படுத்தி புகழ்ச்சி ஆக்குவார். அது வரைக்கும் நீங்கள் அவரை சும்மா இருக்க விடாதீங்க, ஜெபம் பண்ணிக்கிட்டே இருங்க. அமர்ந்திருக்க விடாதீங்க, அவரை உட்கார விடாதீங்க. நீங்கள் உட்காந்திங்கன்னா அவர் உட்காந்துருவார், நீங்கள் அமைதியாக இருந்தீங்கன்னா அவர் அமைதியாக இருந்துருவார். ஆனால் நீங்கள் ஜெபம் பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா உங்கள் பக்கத்தில் நின்றுக்கிட்டே தான் இருப்பார், ஜெபத்தை கேட்டுக்கிட்டே தான் இருப்பார். உங்களை விட அவர் மேலானவர். ஜெபத்தை கேட்கறதில்ல. ஆவியானவர் உங்களை பார்த்து சொல்கிறார், எருசலேமை ஸ்திரப்படுத்துவார். எருசலேம் என்பது குடும்பம், எருசலேம் என்பது சபை, எருசலேம் என்பது நம்முடைய வாழ்க்கை. இதையெல்லாம் கர்த்தர் ஸ்திரப்படுத்துவார், உங்களை ஸ்ட்ராங் ஆக்குவார். நான் உன்னை பலப்படுத்தி உனக்கு சகாயம் பண்ணுவேன், என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு என்று சொல்லப்பட்ட வசனங்களின்படி உங்கள் வாழ்க்கையை கர்த்தர் நடத்துவார். விசுவாசிக்கிறீங்களா? ஆமென். அல்லேலூயா. இந்த 5 விதத்தில் ஆண்டவர் நம்மளை ஆசீர்வதித்து நம்மளை கீர்த்தியும் புகழ்ச்சியுமா வைப்பார். சிறையிருப்பை திருப்பி, உண்மையை தந்து, நன்மையை தந்து, சமாதானமான நன்மையை தந்து, உயர்வை கொடுத்து, எருசலேமை ஸ்திரப்படுத்தி கர்த்தர் புகழ்ச்சி ஆக்குவார். நீ படிக்கிற பள்ளிக்கூடத்தில், நீ படிக்கிற காலேஜில் கூட உன்னை ஸ்திரப்படுத்துவார். எப்பொழுது காலேஜை விட்டு நிற்கலாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற, எப்பொழுது பள்ளிக்கூடத்தை விட்டு நிற்கலாம் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கிற உனக்கு தான் கர்த்தர் சொல்கிறார், தீர்க்க தரிசனமாக சொல்கிறார், உன்னை நாங்கள் நிலைப்படுத்துவேன் என்று, உன்னை நான் ஸ்திரப்படுத்துவேன். அந்த அளவுக்கு உனக்கு ஞானத்தை கொடுப்பேன், கெப்பாசிட்டியை கொடுப்பேன், உன் கூட இருப்பேன். நம்புறீங்களா? ஆமாம். வாழ்வா சாவா போராட்டம். ஏன்னா இந்த 10ஆவது வகுப்பு 12ஆவது வகுப்பு படிக்கிற பிள்ளைகளை ஸ்கூலில் மார்க் எடுக்கணும்னு பயங்கரமாக கொடுமைப்படுத்துவார்கள், உபத்திரப்படுத்துவார்.
அதிகாலையில் வா, இரவு 8 மணி வரைக்கும் இரு, ஸ்கூல்லையே இரு. எப்படி படித்தாலும் அதே மார்க்கு தான் வரப்போகிறது. ஆனால் அவங்களுடைய மன திருப்திக்காக அப்படிலாம் செய்வாங்க. சில பிள்ளைகள் பார்த்திங்கன்னா மன அழுத்தத்தினால பாதிக்கப்படுவாங்க. அந்த ஸ்கூலை வெறுத்துருவாங்க. அடுத்து ரோட்டில் போனாலும் அந்த ஸ்கூலை திரும்பி கூட பார்க்க மாட்டாங்க. அப்படி தானே? அல்லேலூயா. ஆனால் அந்த இடத்துல அவங்களெல்லாம் சமாளிக்கிறதுக்கு உனக்கு விஸ்டத்தை ஆண்டவர் தருவார். உனக்கு சிஸ்டத்தை கொடுத்து விஸ்டத்தை ஆண்டவர் தருவார். நீ உன் இஷ்டத்துக்கு ஆண்டவரை பயன்படுத்திக்கலாம். அல்லேலூயா. அவர் தான் உன்னுடைய சிஸ்டம். ஆமாம். நல்ல கைத்தட்டி ஆண்டவரை மகிமைப்படுத்துவோமா? நல்ல 2 கைத்தட்டி ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள். ஆவியானவர் உனக்கு தீர்க்க தரிசனமாக சொல்லார், பயப்படாத, நீ எதை குறித்தும் பயப்படாத, நான் உன்னை ஸ்திரப்படுத்துவேன், நான் உன்னை நிலைப்படுத்துவேன், நீ தாக்கு பிடிப்ப. ஓ, பெருவெள்ளம் மோதி அடிக்கும் பொழுது அசையாம உறுதியாய் நிற்கிற அந்த சுவற்றை போல ஆண்டவர் உன்னை ஸ்திரப்படுத்துவார். உன் மேலே எத்தனை பெருவெள்ளம் வந்து மோதினாலும் அவர் உன்னை தன் மேலே வைத்து, கண்மலை மேலே வைத்து உனக்கு ஆசீர்வாதம் பொழியா பண்ணுவார். நம்பிக்கை இருந்துச்சுன்னா தலைக்கு மேலே கைத்தட்டி, இயேசுவே எங்களை ஸ்திரப்படுத்தி புகழ்ச்சியாக்க போகிறவரே உமக்கு ஸ்தோத்திரம். ஆமென். அப்படியே முழங்கால் படியிடுவோம், கண்களை மூடி நம்ம ஜெபிப்போம். ஆமென். Thank you Jesus. Thank you Jesus. இந்த வசனங்களின் மூலமா உங்ககிட்ட பேசினாரா கர்த்தர்? கைகளை உயர்த்தி காமிங்க ஆண்டவரிடத்துல. அப்பாவுக்கு தேங்க்ஸ் சொல்லுங்க. பேசினாரா ஆண்டவரே? இந்த வாக்குத்தத்தங்கள் மூலமா உங்களை தைரியப்படுத்தினாரா? கை உயர்த்தி காமிங்க. ஆண்டவர் எந்த பகுதியில் உங்களை பலப்படுத்தினாரோ அதுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துங்க. கண்டிப்பா நிறைவேறும். இவருக்கு பொய் சொல்ல தெரியாது, இவர் பொய் சொல்ல மாட்டார், இவர் பொய்யே சொன்னதில்லை. மகளே, அந்நிய பாஷையில பேச நம்பிக்கையோட கைகளை உயர்த்தி காமி. விசுவாசத்தோட என்ன புகழ்ச்சியாக்குங்க ஏசப்பா, என்ன கீர்த்தியாக்குங்க ஏசப்பா. ஒரு வீடு இல்லாததுனால, கடன் இருக்கிறதுனால எத்தனை பேர் என்ன கேவலமா பேசுறாங்க. எனக்கு பேக்ரவுண்ட் இல்லாததுனால, எனக்கு உதவி செய்ய ஆட்கள் இல்லாததுனால எத்தனை பேர் என்னை இழிவாய் பார்க்கிறாங்க. இவங்களுக்கு முன்னாடி நீர் என்னை ஆசீர்வதித்து என்னை புகழ்ச்சி ஆக்குங்க. என் குறைவுகளை நிறைவாக்கி எனக்கு புகழ்ச்சியை தாங்க. எனக்கு ஒரு சொந்த வீடு கொடுத்து என்னை புகழ்ச்சி ஆக்குங்க. பேசு, ஆண்டவர் உனக்கு தருவார். வாக்கு பண்ணிட்டார். இந்த மாதத்திற்கான வேலைகள் நடக்கும். ஆவில நிரம்பி ஜெபி. உனக்கு ஒரு வேலை தந்து ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உன்னை மேன்மையா வைப்பார். உன் பிசினஸ் திறப்படும். நீ உயர்வடைவ. நன்றி 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 நன்றி. கிருபை நிறைந்த நல்ல இயேசுவே, இந்த ஜூலை மாசத்தை எங்களுக்கு தொடங்கி கொடுத்ததற்காக ஸ்தோத்திரம். நீர் கொடுத்த வாக்குத்தத்தத்திற்காக ஸ்தோத்திரம். நீர் அழைத்து கொண்டு வந்த அத்தனை ஆத்துமாக்களை ஆசீர்வதிங்க. நிறத்த கோட்டைக்குள்ள மறைங்க ஐயா. கிருபையினால நிரப்புங்க ஐயா. இந்த மாசம் முழுவதும் வழி நடத்துங்க. உங்க நன்மை, உங்க கிருபை, உங்க தயவு பெருகட்டும். மரணத்தின் வல்லமைகள், பாதாளத்தின் வல்லமைகளை நாங்கள் கட்டுகிறோம். இதே மகிழ்ச்சியோட அடுத்த மாசம் துவங்கும் பொழுது உங்க சமூகத்துல நாங்கள் களிகூற எங்களுக்கு உதவி செய்யுங்க. எங்களுக்கு துணை நின்று எங்களுக்காக யுத்தங்களை நடத்துகிறவர் நீர் அல்லவோ. நடத்துங்க, பலப்படுத்துங்க. பட்டாசு தொழிற்சாலையில் வேலை செய்கிற எங்க மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கர்த்தருடைய பாதுகாப்பின் கரம் இருக்கட்டும். எங்க பகுதியில் பட்டாசு ஆலைகள் மேல கர்த்தருடைய கரம் இருக்கட்டும் ஐயா. துக்கங்கள் வேண்டாம் ஐயா. அற்புதங்களினாலே நிரப்புங்க. இயேசு கிறிஸ்துவின் மூலம் பிதாவே, ஆமென். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி.